ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சிந்தனைகள் எப்பயுமே மிக மிக சக்தி வாய்ந்தது. அந்த சிந்தனையில கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மாற்றம் வரும்ன்றத சொல்லக்கூடிய கதைகளை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். 200 வருஷத்துக்கு முன்னாடி குதிரை வண்டி தான் போக்குவரத்துக்கு பயன்பட்டது. அப்படி ஒரு வண்டியில சிறுவன் ஒருவன் பள்ளிக்கு செல்வது வழக்கம். ஒரு நாள் மாணவர்களிடம், நீங்க பெரியவனானதும் என்னவாக ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டார் ஆசிரியர். அதற்கு மாணவர்கள் அவங்களுக்கு விருப்பமானதா வழக்கறிஞர், ஆசிரியர், மருத்துவர், மாவட்ட ஆட்சியர் என சொல்லிக்கொண்டே வந்தனர். அப்போது அந்த குறிப்பிட்ட சிறுவன் மட்டும், நான் குதிரை வண்டிக்காரன் ஆவேன் என்றான். மாணவர்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசிரியரும் கேலி செய்தாரு. சிறுவன் வீட்டிற்கு ரொம்ப சோகமா வருவதை பார்த்த அவங்க தாயார், என்னாச்சுப்பா, ஏன் ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு கேட்டாங்க. பள்ளியில் நடந்தது எல்லாத்தையும் அந்த சிறுவன் ஒன்று விடாம அவங்க அம்மா கிட்ட சொன்னான். தாய் அவன் மீது கொஞ்சம் கூட வருத்தப்படல. நீ ஏன் குதிரை வண்டிக்காரனா ஆசைப்படுற, அதற்கு காரணம் என்னப்பா என கேட்டாள் தாய். தினமும் பள்ளிக்கு செல்லும் போது வண்டிக்காரன் குதிரை ஓட்டுவதை பார்ப்பேன். எனக்கும் அது போல வண்டி ஓட்ட வேண்டும் என ஆசை எழுந்தது என்றான் அந்த சிறுவன் குழந்தைத்தனத்துடன். இது கேட்ட தாய் மகாபாரத பாடம் ஒன்றை எடுத்து காட்டி, குதிரை வண்டிக்காரனா இருக்கணும்ன்றது தப்பே கிடையாது. அந்த ஒரு எண்ணம் இருந்தா அதுல எந்த ஒரு தப்பும் இல்ல, நீ அதை சொன்னதுலயும் எந்த தவறும் இல்ல. ஆனா எப்படிப்பட்ட குதிரை வண்டி ஓட்டுபவனா இருக்க வேண்டும் தெரியுமா? மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினானே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், அவனை போல நீயும் சிறந்த தேரோட்டியாக இருக்க வேண்டும் என்றார் சிறுவனுடைய தாய் புவனேஸ்வரி. அந்த சிறுவன் வேற யாரும் இல்லைங்க, உலகெங்கும் ராமகிருஷ்ண மடத்தை ஸ்தாபித்த சுவாமி விவேகானந்தர் அவர்கள்தான். இப்ப இரண்டாவது கதை. பாண்டவர்ல மூத்தவரான தர்மர் நீதியின் பாதையில வாழ்ந்தவர், தர்மம் செய்தவர் என எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த நல்ல செயலே அவருக்கு அகம்பாவத்தை தந்தது எப்படி? நான் தான் உலகிலேயே அதிக தர்மம் செய்துள்ளேன் என்பது தர்மரின் எண்ணம். பிறரது மனதுல என்ன நினைக்கிறார்கள் என்பது கண்ணனுக்கு தெரியாதா? அதனால அவர் தனது திருவிளையாடல ஆரம்பித்தாரு. அதன்படி அவர் தர்மருடன் மலைநாட்டுக்கு சென்றாரு. அந்த நாட்டை மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார். அங்குள்ள ஒரு வீட்டிற்கு சென்று குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டனர். அவ்வீட்டு பெண்மணி தங்க செம்புல தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர்கள் குடித்து முடித்ததும் செம்பை வீசி எறிந்தாள். தர்மர் அவளிடம், தங்க செம்ப பத்திரமா வைக்காம ஏன் இப்படி செய்தீங்க என ஆச்சரியமாக கேட்டார். அதற்கு அவள், எங்கள் நாட்டுல ஒரு முறை பயன்படுத்திய பொருளை மறுமுறை பயன்படுத்துவதே இல்லை என அலட்சியமாக சொல்லிவிட்டு உள்ளே போனாள். அந்நாட்டின் செல்வ செழிப்பை எண்ணி வியந்தார் தர்மர். பின்னாடி அவர்கள் மகாபலியின் அரசவைக்கு சென்றனர். அங்கு கண்ணபிரான், இவர்தான் இவ்வுலகிலேயே அதிக தர்மம் செய்தவர், இவரின் பெயர் தர்மர் என மகாபலியிடம் அறிமுகப்படுத்தினார். அவ்வளவுதான். மகாபலி, தாங்கள் சொல்வதெல்லாம் சரி, என் நாட்டு மக்கள் நன்றாக உழைப்பார்கள், எல்லோரிடமும் பணம் குவிந்துள்ளது, இதனால் தர்மம் என்ற சொல்லுக்கே இங்கே இடமில்லை, அவசியமும் இல்லை. ஆனா தர்மரது நாட்டிலோ ஏழைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என நினைக்கிறேன். அதனால்தான் இவர் கொடை வள்ளலாக திகழ்கிறார். ஏழைகளை தனது அரசாட்சியின் கீழ் வைத்திருக்கும் தர்மரின் முகத்தை பார்க்க நான் வெட்கப்படுகிறேன் என சொன்னாரு. அப்போதுதான் தர்மருக்கு ஒரு உண்மை புரிந்தது. தர்மம் என்றால் பெயரில் மக்களை உழைக்க விடாம செய்கிறோமே, தர்மம் என்ற பெயர்ல மக்களை இப்படி உழைக்க விடாமல் செய்கிறோமே, அவர்கள் சோம்பேறியாவதற்கு நாமும் ஒரு காரணமாக இருந்து விட்டோமோ என
வருந்தினார். இனி உழைக்கும் கரங்களுக்கு மட்டுமே உதவி செய்ய வேண்டும் என சபதம் எடுத்தார். கண்ணனின் திருவிளையாடலும் இனிதே முடிந்தது. மூன்றாவது கதை. திருத்தல யாத்திரைக்காக வந்த துறவி ஒருவர் ஊராரிடம் பொய் பேசாதவர் யாராவது இங்கு இருக்கிறார்களா என கேட்டாரு. சுப்பிரமணியம் என குறிப்பிட்ட அவர்கள் சிவபக்தரான அவருக்கு 4 மகன்கள், பணக்காரரான அவர் தர்ம சிந்தனை கொண்டவர் என்றனர் ஊர் மக்கள். அவரது வீட்டுக்கு துறவி போனார். அவரை கண்ட சுப்பிரமணியம் வணங்கியபடி, சுவாமி, எங்கள் வீட்டில் அவசியம் தாங்கள் சாப்பிட வேண்டும் என உபசரித்தார். மகிழ்ச்சி அடைந்தாலும் பரிசோதித்து விட்டு சாப்பிடலாம் என பேச்சு கொடுத்தார் அந்த துறவி. உமது வயதென்ன? சுவாமி, என் வயது 3 வருடம் 5 மாதம் 7 நாள் என்றார் சுப்பிரமணி. உமக்கு குழந்தைகள் எத்தனை பேர்? ஒரே மகன்தான் சுவாமி. உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது? 22,000 ரூபாய் இருக்கிறது சுவாமி என்றார் சுப்பிரமணி. இவர் பொய்யே பேசாதவர் என்கிறார்களே என துறவி திடுக்கிட்டார். சுவாமி, நான் பொய் சொல்லவில்லை, யோசித்தால் உண்மை புரியும் என்று சொல்லி வரவு செலவு கணக்க எடுத்து வந்தார் சுப்பிரமணி. அதில் கையிருப்பு 1 லட்சம் என்றிருந்தது. என்னப்பா, 1,00,000 ரூபாய் இருக்கும்போது 22,000 தான் என்ன சொல்றியே, இது என்ன நியாயம்? சுவாமி, இந்த பணம் என்னுடையது ஆகாது. இதுவரை 22,000 ரூபாயை தான் தர்மத்திற்காக செலவழித்திருக்கிறேன். நான் இறந்த பிறகு இந்த பணம் என் கூட வராதே, தர்மம் தானே கூட வரும், அதுவே என் உண்மையான சொத்து என விளக்கினார். 4 மகன்கள் இருக்கும்போது ஏன் 1 மகன் என்கிறீர்களே, இது பொய்தானே? எனக்கு 4 மகன்கள் என்றாலும் முதல் 3 பிள்ளைகள் என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கிறதில்ல. கடைசி மகன் மட்டுமே என் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பான். அதனாலதான் அவனை மட்டுமே என் மகனாக கருதுகிறேன் என்றார் சுப்பிரமணி. என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? சுவாமி, இதோ விளக்குகிறேன் என்று சொல்லி நடேசா என மூத்த மகனை கூப்பிட்டார். அவன், அப்பா, நான் சீட்டு விளையாண்டுட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழித்து வருகிறேன் என்று பதில் கொடுத்தான். மகனே வடிவேலா என குரல் கொடுத்தார். ஏன் இப்படி கத்துற? என்னாலாம் வர முடியாது என்ன பதில் வந்தது. என் மகனே சிவராஜா என்று குரல் கொடுத்தார். உனக்கு புத்தி இருக்கிறதா? என்ன தொல்லை செய்யாத என்று எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு கோபமா கத்துவது கேட்டது. அப்பா, குமரேசா என்று கூப்பிட்டதும் ஒருவன் வந்தான். அப்பா, சாப்பிட பால் பழம் கொண்டு வரட்டுமா என்று கேட்டான். சுவாமி, என்னை மதிக்காத மூவரும் பாவத்தின் சின்னங்கள். இவனை மகனாக கருதுவதாலதான் எனக்கு 1 மகன் என்றேன் என்றார் சுப்பிரமணி. மகிழ்ச்சி, ஏன் உன்னோட வயது விஷயத்துல பொய் சொன்னீர்? சுவாமி, தினமும் 1 மணி நேரம் வழிபாடு செய்கிறேன். கடவுளை சிந்திக்கும் நேரமே எனக்கு சொந்தமானது. எனவே வாழ்நாளில் நான் பூஜை செய்த நேரத்தை மட்டுமே வயதாக குறிப்பிட்டேன். சரிதானே ஐயா என்று கூறினார் சுப்பிரமணி. நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை, நான் தான் புரிந்து கொள்ளவில்லை. தர்மம் செய்த பணமே நிலைக்கும், பெற்றோரை மதிப்பவனே நல்ல மகன், கடவுளை சிந்திக்கும் நேரமே நம்முடையது என்ற உண்மைகளை எடுத்து சொன்ன தங்கள் வீட்டில் சாப்பிடுவது புண்ணியம் என்றார் துறவி மகிழ்ச்சியுடன். நாமும் இந்த 3 விஷயங்களை வாழ்க்கையில பின்பற்றி நம்மளோட எண்ணத்தை மிக உயர்ந்த நிலையில வைக்கணும், நம்மளோட சிந்தனைகளை. அதுக்கப்புறமா நம்ம தான் பெரியவங்க, நம்ம தான் இருக்கிறதுலையே சிறந்தவங்கன்னு ஆணவம் கொள்ளக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிற தர்மத்தை தான் நம்மளோட உண்மையான சொத்து மதிப்பு என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். ஓம் நம சிவாய. நன்றி.